நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு Wait for the king. Everybody listen, listen, listen. Watch the way he's gonna swing. All right. எல்லாருக்கும் வணக்கம். தாத்தா சிங்கம், துரை சிங்கம். இதுக்கு முன்னாடி கிராமத்தில் மட்டும்தான் இந்த கள்ள சாராயம் அப்படின்னு காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சிட்டிலையும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிட்டியில் எவனோ கள்ள சாராயம் காய்ச்சி விடமாட்டேன், முட்டிக்கு மேலே லுக்கி கட்டினா லட்டியாலேயே அடிப்பேன். இது சாமி சொன்ன டைலாகாக இருக்கலாம், பரவாயில்ல, நானும் போலீஸ் தானே, அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இங்கே நிறைய பேர் குடிக்கிறாங்க. சோதா கொஞ்சம் ஓரமா பப்பியில் அடிக்கிறேன். எவனாவது வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணட்டுமே. குடி வேற சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா கண்ணதாசங்கார குடி வேற சொல்லி ஊத்தி அறுபது பாச 60 ரூபா இது. 60 ரூபா அந்த ஒரு கட்டிங் போடலாமா? சரியா? யாரடா ஏமாத்த பார்க்குற? ஒரு குவார்டர் 110 ரூபாய் தான்டா. வாட்டர் கிளாஸ்னா அவங்க ஓயா வருவாங்களா எத்துக்குன்னு? அது யார் வருவா? ஏடா ட்ரெஸ் எவ்வளோப்பா? குடிக்கிறதுனடா கோட் சூட்டை போட்டுன்னு வர முடியும், என்னால் தாண்டா போட்டுன்னு வர முடியும். என்ன பண்ணுறது? அப்பா இடுப்புலேயே அடிக்கல, எதுக்கு இந்த லுக்கி இல்லை? இந்த லுங்கியை பற்றி என்ன தெரியும் உனக்கு? இது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ்டா. குச்சா லுங்கி தான் கட்டணுன்னு. நான் குடிச்சிட்டு ரோட்டில் போனால் ஓரம் போய் படுத்துப்பேன். ஓரம் ஆயிடுச்சுன்னா படுத்துப்பேன். ஓகேவா? வாங்கி எடுத்துன்னு வச்சுக்க அப்படியே துவைச்சிப்பேன். ஓகேவா? குளிர்ச்சின்னா அப்படியே போத்திப்பேன். இதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸு. அதுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க லுங்கி. கவர்மெண்ட்டில் எது கொடுக்குறாங்க லுங்கி உனக்கு? அதை தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இவ்வளோ கிட்டே வந்து மூஞ்சி காட்டுற சூப்பராக தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. அதான் துரை சிங்கம், போலீஸ். போலீஸா? நல்லா சரகாச்சா குப்புன்னு ஏறிது போலீஸுன்ட்ட. நான் காலிலேருந்து குடிக்கிறேன், வக்கீலுன்றேன், எஸ்ஐன்றேன், எவனும் நம்ப மாட்டான்டா. ஆவுட விட மாதிரி குடிக்கார கிடையாது. உண்மையான போலீஸ். போலீஸா? டேய் ராடா போலீஸ் ஆக வேண்டியது ஊடா கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டுண்டா. போலீஸால் கொடுப்பாங்களா? செங்கல்பட்டுக்கோ தாபரத்துக்கோ நடுவில் 13 ஒயின் ஷாப் இருக்குது, 3 ஏசி பாரு, சூப்பராக இருக்கும். நல்லா குடி. வீட்டுக்கு வீட்டு பக்கத்துக்கு நடுவில் அங்கே 6 தாங்க இது. சர்வர் சரி கிடையாதான், ஒழுங்காக வைக்க மாட்டான். அசோக் நகர் பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கனா இருக்குது தெரியல எனக்கு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குடா. வாடா இரா இதை சரக்கடிச்சா ஏடா ஊருகாவை பயன்படுத்துறீங்க? டாகா எவ்வளோதான் குடிச்சாலும் ஏழை மக்கள் வாழண்டா. மட்டை ஊறுகாய் வருத 1 ரூபாய்க்கு குடிசை தொழிலில் தயாரிக்கிறாங்க. நான் குடிச்சு எப்படி போனாலும் பரவாயில்ல, ஏழை மக்கள் நல்லா வாழட்டும். ஏப்பா இது மாதிரி குடிக்காரடா இருக்கே, கேவலமா இல்லை? இல்லையா? நான் கவர்மெண்ட்டில் பேசிட்டேன், எனக்கு ஏடிஎஸ் ஓனுன்னு. ஏடிஎஸ்ஸா? ஆமாம், ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கேன். அடா ஏடிஎஸ்ன்னு நான் பார்த்தே கிடையாது. என்ன அது? எனி டைம் சரக்கு வந்துக்கினே இருக்கும். அதில் கார்டு போட்டால் பாட்டில் வரும், பாட்டில் போட்டால் கார்டு வரும். குச்சிக்கினே இருப்பேன் எனி டைம். கவர்மெண்ட்டில் பேசிட்டா ஊருக்கு 3 தான் கொடுப்பாங்களாம், இன்னும் 4 தரலாம். அப்படியா? ஏழுமலை அண்ட் நவீன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்டு நான் குடிச்சிருக்க மாதிரியே நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புள்ளி விவரங்கள்லாம் எப்படி தெளிவாக சொல்கிறீங்க? எவ்வளோ குடிச்சாலும் மைண்டில் எப்பவுமே இருக்கும். குடியாரனுக்கு மூளை அதிகம். பர்ஃபார்மன்ஸ் கேட்கல, பர்ஃபார்மன்ஸ் நார்மல் பர்ஃபார்மன்ஸ் நான் கேட்கல. இந்த ரோட்ல இத்தனை பார் இருக்கு, பார்க்குள்ள இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த டீடைல்ஸ்லாம் எப்படி தம்பி? ஜஸ்ட் சொன்னதாங்க, பர்சனல் ஏரியாவில் சொல்கிறது தான். ஓ அந்த மாதிரி. மற்றபடி அந்த பக்கம் வாசனையே ஆகுது அதெல்லாம். ஐயோ நீங்கள் எப்படி? நான் டீ டோட்டலர். டீ டோட்டலர். டீ காஃபி சாப்பிட்றதில்ல? இல்லை, டீ கப்பில் தான் ஊற்றி குடிப்பார், அதனால டீ டோட்டலர். அந்த மாதிரி வேணா இருக்கலாம். சுமையா இன்றைய நிலைமையை வந்து அது ஒரு காமெடியாகவே நல்லா சொல்லிட்டாங்க. ஊர் நடப்பையே அழகாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது? நல்லா இருந்தது. இதில் பாதி வந்து நான் ரோட்டில் பார்த்ததே நிறைய இருக்குது. இதெல்லாம் நல்லா 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் பாடி லாங்குவேஜ் சூப்பராக பண்ணியிருந்தார். மிமிக்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். அவர் ரஜினி வாய்ஸ் வந்து இதெல்லாம் இது பண்ணார், அதெல்லாம் நான் நிறைய இது பண்ணிருக்கேன். அது பயங்கர கஷ்டம். சூர்யா வாய்ஸ் போய் திரும்பி சூர்யா வாய்ஸ் வந்து கூடு விட்டு கூடு பாவின் கலை ரொம்ப சூப்பராக பண்ணுறேன். ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. நன்றி.